ஸோ வணக்கம், வெல்கம் டு காஞ்சி எக்ஸலண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தோம்னா சிலபஸ் அந்த அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன அதை வந்து பார்த்தோம்னா என்ன ஜிஎஸ்சில் வந்து பார்த்தோம்னா பெருசாக எந்த மாற்றமும் பண்ணலை அவங்க. ஸோ ஜஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க சிலபஸ், ஓகேங்களா. ஸோ அடிஷ்னலாக அவங்க எந்த டாப்பிக்கும் ஆட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ தமிழில் வந்து பார்த்தோம்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ரீசனும் வந்து பார்த்தோம்னா அவங்களே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது போக லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம்னா குரூப் 1 மெயின்ஸ் நடந்துச்சு. கம்பேர்ட் டு வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் திஸ் இயர் மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப அனலிட்டிக்கலாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த கொஷின்ஸு. பட் ஓரளவுக்கு இதாக தான் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்ப யோசிக்கிற மாதிரியெல்லாம் ஸ்டேட்ஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா கொஷின்ஸ் இல்லை. ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அந்த கொஷின்ஸும் வந்து பார்த்தோம்னா நாங்கள் அப்டேட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ அதை பாருங்கள். டிஎன்பிஎஸ்சியே வந்து பார்த்தோம்னா மேபி நெக்ஸ்ட் வீக்கில் அந்த இது ரிலீஸ் பண்ணலாம் அந்த கொஷின்ஸை. ஸோ அதுக்கு முன்னாடி வி வில் ஜஸ்ட் புட் யூ வீடியோ, ஓகேங்களா. ஸோ அந்த கொஷின்ஸ், ஓகேங்களா. ஸோ கம்பேர் டு லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. திஸ் இயர் ஆல்சோ கொஷின் வாஸ் குட், பட் நாட் தட் அனாலிட்டிக்கல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தது, ஓகேங்களா. ஸோ அது ஒரு இதாக தான் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்களேன். ஸோ சிலபஸ் அப்டேஷனில் ஸோ இது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து பார்த்தோம்னா செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ அவங்க நம்மக்கிட்டேருந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து பார்த்தோம்னா ஸோ எவ்ரி ஆஸ்பிரண்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை முழுசாக படிங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன நோட்டிஃபை பண்ணுறாங்க, நமக்கு வந்து பார்த்தோம்னா என்ன அவங்க சொல்ல வராங்கன்றது நமக்கு தெரியணும், ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஸ்டிடியூட்ஸ் கொடுக்குற அந்த அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் சிலபஸை ஃபாலோ பண்ணுறதோட நமக்கு அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறத தான் நம்ம படிக்கணும், ஓகேங்களா. ஸோ அதை படித்தா நமக்கே புரிஞ்சிடும், ஓகேங்களா. பிகாஸ் வி ஆர் ஆல் வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் தானே, ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் கொடுத்துருக்கிற அந்த சிலபஸை எடுத்துகிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா டீகோட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஐடியாஸ் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ யாரோ டீகோட் பண்ணதையோ இல்லை யாரோ இது பண்ணுறதை வந்து பார்த்தோம்னா இது பண்ணுறதுக்கு ஒரு யூஸும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ யூ ஹாவ் டு ஒர்க், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம டீகோட் வந்து பார்த்தோம்னா எப்படி பண்ணலான்றதை சொல்ல போகிறோம், ஓகேங்களா. மற்றபடி ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவலான வியூஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பிக்கை நான் இந்த பெர்ஸ்பெக்டிவில் படிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கை நான் இந்த டாபிக் கூட கனெக்ட் பண்ணி படிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா. ஸோ பிகாஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணதை தான் இவங்க மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி, ஓகேங்களா. ஸோ முன்னாடியே இதை வந்து பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக டீகோட் பண்ணியிருந்தோம்னா ஸோ இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தோம்னா பெரிய இதாகவே இருந்திருக்காது, ஓகேங்களா. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க நம்ம என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஸோ தேர்வர்களின் நலன் கருதியும் அரசு துறைகளின் தேவையை கருத்தில் கொண்டும், ஓகேங்களா. ஸோ அரசு துறையோட தேவையை கருத்தில் கொண்டும் ஸோ ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் குரூப் 2, ஓகேங்களா. ஸோ அதற்கான முதல்நிலை தேர்வின் பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்திற்கான பாடத்திட்டமும் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு, ஓகேங்களா. ஸோ குரூப் 4, ஓகேங்களா. அதோட தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்விற்கான பாடத்திட்டமும் மாற்றி அமைக்கப்பட்டு ஸோ இந்த வெப்சைட்டோட இதில் வந்து பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதில் அவங்களே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வர்களின் நலன் கருதியும் அரசு துறைகளோட தேவையை கருத்தில் கொண்டோம், ஓகேங்களா. ஸோ என்ன தேவை ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட்க்கு வந்து பார்த்தோம்னா ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வேண்டும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம்னா இந்த சிலபஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறதா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இட் இஸ் வந்து பார்த்தோம்னா சம்ம ட்ரூவாக தான் வந்து பார்த்தோம்னா இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் வந்து பார்த்தோம்னா குரூப் 1 சிலபஸ், ஓகேங்களா. ஸோ குரூப் 1ஓட ப்ரிலிமினரி சிலபஸ் வந்து பார்த்தோம்னா இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா அவங்க எந்த சேஞ்சஸும் கொண்டு வரல, ஓகேங்களா. ஸோ இதில் அவங்க அதே 10 யூனிட் தான் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2 குரூப் 4லையுமே வந்து பார்த்தோம்னா இந்த 10 யூனிட்லேருந்து ஸோ அந்த யூனிட்டோட இதை தான் வந்து பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ மற்றபடி அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஆட் தான் பண்ணியிருக்காங்க. மற்ற டாபிக்ஸோட வந்து பார்த்தோம்னா ஸோ எதோட ரிலேட் ஆகுதோ ஸோ அது கூட தான் வந்து பார்த்தோம்னா அவங்க ஜாயின் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ தமிழில் தான் மேஜர் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ தமிழ் படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸாக வந்து பார்த்தோம்னா வெறும் அந்த புக்கை அட்ட மனப்பாடம் பண்ணாலாம் பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ அதே சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ, ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் சிலபஸ் கொடுக்குறது, இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ அதை படிக்காமல் நம்ம பாட்டில் ஏதோ ஒன்று படிக்கிறது, ஓகேங்களா. ஸோ அதில் கொடுத்துருக்கிறது நம்ம வந்து பார்த்தோம்னா கரெக்டாக அந்த தமிழ் அறிஞர்கள் யார் யார் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்கள பற்றின நோட்ஸ் வந்து பார்த்தோம்னா எடுத்தோம்னாலே ஸோ நம்ம ஈஸியாக கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆன்சர் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ நீங்களும் வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க யாரோ சொல்கிறாங்கன்றதுக்காகலாம், ஓகேவா. ஸோ யூ ஹாவ் டு திங்க், ஓகேங்களா. ஸோ தட் இஸ் ரேஷனல் திங்கிங், ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ப்ரிலிமினரி குரூப் 1 சிலபஸை பாருங்களேன். ஸோ இதில் ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஸோ என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பயாலஜி இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா சயின்ஸ் பற்றின இது. ஸோ செகண்ட் இதில் வந்து பார்த்தோம்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஹிஸ்ட்ரி, அதோட லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸு, நேஷனல் சிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா. ஸோ தேர்ட் யூனிட்டில் வந்து பார்த்தோம்னா ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோர்த்தில் வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. அண்ட் ஃபிஃப்த்தில் வி ஹாவ் இந்தியன் பாலிட்டி.
அண்ட் 6ல் வந்து பார்த்தோம்னா இந்தியன் எக்கானமி, அண்ட் 7ல் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அண்ட் 8 வந்து பார்த்தோம்னா ஸோ நாம் ப்ரீவியஸாகவே வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னது என்னென்னா ஜஸ்ட் அந்த யூனிட் 8 யூனிட் 9ன்னு சொல்லுவாங்க, ஏதாவது பேர் கேட்டால் அந்த இதோட ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஞாபகம் வச்சுக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ அவங்க தான் சொல்கிறாங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இதோட பேர், அதாவது இந்த ஹெட்டிங்க்கு என்ன பேருன்றது தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. பிகாஸ் இன் குரூப் 2ல் வந்து பார்த்தோம்னா குமாரசாமி நாயக் வந்து பார்த்தோம்னா யாரோட வந்து பார்த்தோம்னா ஒரிஜினல் நேம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா கட்டபொம்மன் கொடுத்துருந்தாங்க, ஊமைத்துறை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மருது பிரதர்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருந்தாங்க, தீரன் சின்னமலை வந்து பார்த்தோம்னா கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்போ இந்த டாபிக் படிக்கும் போது வந்து பார்த்தோம்னா ஸோ அந்த இது வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக அதே மீனிங்கில் வந்து பார்த்தோம்னா இல்லை. ஸோ நம்ம கரெக்டாக படிச்சிருந்தோம்னாலே அந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ஆன்சர் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. ஸோ மருது பிரதர்ஸ் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தீரன் சின்னமலையோட பேர் வந்து பார்த்தோம்னா ஹி வாஸ் பார்ன் அஸ் தீர்த்தகிரியாக தான் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கட்டபொம்மன் வந்து பார்த்தோம்னா கட்டபொம்மன் நாயக் ஓகேங்களா. ஸோ தேர் நாயக் அந்த வம்சத்தில் வரதுனால ஸோ அவங்களோட தம்பி வந்து பார்த்தோம்னா அப்போ அவரும் அந்த நாயக்கோட இதில் தான் வராங்க. ஸோ குமாரசாமி நாயக் ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்துருந்தாலே அந்த கொஸ்டினை வந்து பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்தோம்னா ஆன்சர் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போது நமக்கு பேசிக்காக அந்த அதே ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா புக்கில் கொடுத்ததே அவங்க கேட்பாங்கன்னு இல்லை ஓகேங்களா. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் நம்மளா லாஜிக்லாம் வந்து பார்த்தோம்னா யோசிச்சோம்னாலே ஸோ சில கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து பார்த்தோம்னா அவங்களும் நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஜஸ்ட் சைக்ளோனோட நேம் தெரிஞ்சுட்டு போயிட்டு நாளைக்கு நம்ம சைக்ளோன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூஸும் இல்லை ஓகேங்களா. ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் த ஓகேங்களா ப்ராப்ளம் ஓகேங்களா, டிசாஸ்டர் வரும்போது இப்போ பெங்கால் புயல் வந்துச்சு ஓகேங்களா. ஸோ ஹவு தே த கவர்மெண்ட் சர்வன்ஸ் வில் ஹேண்டில் ஓகேங்களா வித்வுட் த ஹெல்ப் ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் அஃபீஷியல்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் ஸோ இப்போ குரூப் 2 நடந்ததில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 3 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்டு அதில் மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துட்டு எது வந்து பார்த்தோம்னா அஃபெக்ட் ஆகுதுன்ற மாதிரியான கொஷின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ தான் கொடுக்குறாங்க. முன்னாடியெல்லாம் சைக்ளோனோட பேர் தெரிஞ்சாலே போதும் ஓகேங்களா. ஸோ அதனால் எந்த யூஸும் இல்லை ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் வை தே சேஞ்ச் திஸ் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் அவங்க கேட்கும் போது நம்மளும் வந்து பார்த்தோம்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா அப்டேட் ஆகிறது தான் வந்து பார்த்தோம்னா பெஸ்ட் ஓகேங்களா. ஸோ அது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th யூனிட்டோட நேம் வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டீகோட் திஸ் ஓகேங்களா. ஸோ இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இருக்கு இல்லைங்களா, நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக பண்ணும் போது தான் we can expect development ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம இப்படி தான் வந்து பார்த்தோம்னா அப்ரோச் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்போது எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டாக பண்ணலாம் டு வந்து பார்த்தோம்னா ஹேவ் டெவலப்மெண்ட் அப்படின்றதுக்காக தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஈஸியராக பண்ணுறதுக்காக தான் இ கவர்னன்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா இங்கே தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்தோம்னா ஸோ இவங்க கொடுத்துருக்காங்களா. ஸோ இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா என்னென்ன ஓகேங்களா. ஸோ அது அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம கரெக்டாக பண்ணும்போது எந்தெந்த ஃபீல்டில் நம்ம வந்து பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றத அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் ஓகேங்களா. அப்போ நம்ம சிலபஸை வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு டீகோட் பண்ணி முதல்ல நமக்கு சிலபஸ் புரியணும் ஓகேங்களா. ஸோ நம்ம ஈஸியாக வந்து பார்த்தோம்னா புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா. பிகாஸ் நிறைய பிஜி படித்தவங்களே வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்க்கு எழுத வராங்க இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா அந்த சிலபஸை நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன தான் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஓகேங்களா இன் எவ்ரி எக்ஸாம், நாட் ஒன்லி ஃபார் டிஎன்பிசி யூபிஎஸ்சிலையும் வந்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. நான் 100 மார்க் டெஸ்ட் எழுதுனா கூட வந்து பார்த்தோம்னா ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா எனக்கு அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாலேஜ் கொடுக்கும், ஒரு கைடன்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரியான இதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நான் எப்படி டீகோட் பண்ணி ஸோ அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை நான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறன்றது தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ மார்க் டெஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஸோ ஜஸ்ட் இந்த இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் புட்டிங் ஓகேங்களா சம்திங் லைக் தட் ஓகேங்களா. ஸோ நிறைய வந்து பார்த்தோம்னா மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்காக வந்து பார்த்தோம்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து பார்த்தோம்னா நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து பார்த்தோம்னா டீச் பண்ணாட்டியும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நிறைய அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த ரிசல்ட்டை வந்து பார்த்தோம்னா அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ரிசல்ட் அச்சீவ் பண்ணுறதை மட்டுமே நோக்கமாக வச்சுக்காதீங்க ஓகேங்களா. ஸோ அந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ணி வாட் யூ ஆர் கோயிங் டு டூ ஃபார் த சொசைட்டி, தட் இஸ் த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய முக்கியமான வேலையை ஓகேங்களா. ஸோ அந்த சர்வீஸை வந்து பார்த்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோம் ஓகேங்களா. அப்போ நான் ரிசர்வேஷன் பற்றி இந்த மாதிரியான ஹெல்த் சம்மந்தமான ஸ்கீம்ஸ்லாம் நான் தெளிவாக படித்தா தான் அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியும் ஓகேங்களா. நான் வெறும் பேர் மட்டும் படிச்சுட்டு போயிட்டு அங்கே வந்து பார்த்தோம்னா என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த மாதிரி டீட்டெயில்டாக படிங்க ஓகேங்களா. பிகாஸ் திஸ் போஸ்ட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஓகேங்களா. திஸ் போஸ்ட் இஸ் வந்து பார்த்தோம்னா ஃபார் த சொசைட்டி ஓகேங்களா. ஸோ அந்த போஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் வை தே மென்ஷன் தீஸ் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ அதை நம்ம நல்லா படிச்சுட்டு தான் வந்து பார்த்தோம்னா அங்கே போக முடியும் ஓகேங்களா. ஸோ அது
ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா யூனிட் 10ல் வந்து பார்த்தோம்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது குரூப் 1க்கான சிலபஸ். குரூப் 2க்கும் வந்து பார்த்தோம்னா இதே சிலபஸ் தான் இருந்தது. ஸோ குரூப் 4க்கும் வந்து பார்த்தோம்னா இதே சிலபஸ் தான் இருந்தது. இதில் சில டாபிக்ஸை மட்டும் வந்து பார்த்தோம்னா அவங்க ரிமூவ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் பழைய சிலபஸாக வந்து பார்த்தோம்னா இருந்தது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2Aக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதில் என்னன்னா நமக்கு பழைய சிலபஸில் வந்து பார்த்தோம்னா இப்போ குரூப் 1 எடுக்கும்போது 200 வந்து பார்த்தோம்னா கொஷின்ஸ் மொத்தமாக அதில் 175 வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுக்குறாங்க. 25 வந்து பார்த்தோம்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா. இப்போ நம்ம குரூப் 2Aக்கு வந்து பார்த்தோம்னா ஸோ 100 வந்து பார்த்தோம்னா லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்டாங்க. ஸோ 100 வந்து பார்த்தோம்னா ஸோ அதில் 75 GS + 25 வந்து பார்த்தோம்னா ஆப்டிடியூட் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த 75 கொஷின்ஸில் வந்து பார்த்தோம்னா ஸோ எந்த டாப்பிக்லேருந்து நமக்கு எந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ வரும்ன்றது நமக்கு தெரியாமல் இருந்தது ஓகேங்களா. ஸோ பாலிட்டி வந்து பார்த்தோம்னா சில டைமில் அதிகமாக வந்துட்டு இருந்தது. ஸோ எக்கானமி வந்து பார்த்தோம்னா சில டைமில் அதிகமாக வந்துட்டு இருந்தது. ஸோ ஜியோகிராஃபிலேருந்து வந்து பார்த்தோம்னா கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபோக்கஸ் பண்ணாங்க. கோவிட் டைமில் சயின்ஸ்லேருந்து வந்து பார்த்தோம்னா நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபோக்கஸ் பண்ணாங்க ஓகேங்களா. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ இது அப்டேட்டட் வெர்ஷன் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நீங்கள் சிலபஸ் படிக்கும்போது எடுத்த உடனே சிலபஸ்க்கு போயிடாதீங்க ஓகேங்களா. ஸோ கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான 2 and 2A சர்வீசஸ்க்கான இதுதான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் சிங்கிள் பேப்பர் தான் வந்து பார்த்தோம்னா இருக்க போகுது நம்மளோட ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு. ஸோ கன்சிஸ்டிங் ஆஃப் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேங்களா. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேங்களா. ஸோ இது 75 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது போக ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஓகேங்களா. ஸோ இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தோம்னா 25 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அண்ட் ஹியர் வி ஹாவ் டு நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஓகேங்களா. ஸோ ஆப்டிடியூட்னா என்னென்ன டாபிக் கவர் ஆகுது, ஸோ மென்டல் எபிலிட்டியில் நமக்கு என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்ற பேசிக் டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியணும் ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்களேன் லாங்குவேஜில் ஸோ தே கிவ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கு தான் 100 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த பேப்பரோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா இதுதான் ஓகேங்களா. ஸோ இது போக தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களா. ஸோ பார்ட் ஏல ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்டில் 75 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்க போகிறதா ஓகேங்களா. ஸோ எத்தனை யூனிட் இருக்குது, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 and unit 4, unit 5 and யூனிட் 6 ஓகேங்களா. ஸோ பார்ட் பி அந்த 25 கொஷின்ஸ் நமக்கு அங்கே யூனிட் 10ல் வந்து பார்த்தோம்னா மேக்ஸ் ஆப்டிடியூட் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா அவங்க பார்ட் பியாவே வந்து பார்த்தோம்னா வச்சுட்டாங்க ஓகேங்களா. ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 25 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுக்க போகிறதா. ஸோ இவங்க அங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்களா. ஸோ ஆப்டிடியூட்லேருந்து நான் உங்களுக்கு 15 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்க போகிறோம் ஓகேங்களா. அந்த ஆப்டிடியூடில் எது இருக்குது, சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது. ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் யாராவது வந்து பார்த்தோம்னா டாபிக்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை படிக்கணும். பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து HCF அண்ட் LCM வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க் ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் எல்லாமே ஆப்டிடியூடில் 15 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்க போகிறதா சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பிக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் உட்காந்து பார்த்தோம்னா நம்ம நோட்ஸ் வந்து பார்த்தோம்னா எடுத்து இது பண்ணுறதுக்கு ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஒர்க் பண்ணுங்கள். பிகாஸ் இன் எவ்ரி கொஷின் பேப்பர் வந்து பார்த்தோம்னா 25 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா மேக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 25 கொஷின்ஸில் 25 டாபிக்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒவ்வொரு கொஷினாக நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ யூ வில் கெட் வந்து பார்த்தோம்னா சம் நாலேஜ் ஓகேங்களா. ஸோ அது போக சிலது வந்து பார்த்தோம்னா நீங்கள் உங்களோட மென்டல் எபிலிட்டியை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ தட் டசன்ட் நீட் வந்து பார்த்தோம்னா எனி ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணாலே வந்து பார்த்தோம்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹேண்டில் பண்ணலாம் அண்ட் சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி மெத்தடும் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ ஒரு டாப்பிக்கை வச்சுட்டு 100 சம் வந்து பார்த்தோம்னா அதுக்காக நோட்ஸ் எழுதி ஒரு நோட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது, கடைசியாக வந்து பார்த்தோம்னா அங்கே போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் போகிறது ஓகேங்களா. ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் டெய்லி ஒரு கொஷினில் 25 கொஷின் சால்வ் பண்ணிங்கனாலே ஸோ நீங்கள் எவ்ரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான மெத்தட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இட் ஒர்க் ஃபார் மெனி பர்சன்ஸ் ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வந்து பார்த்தோம்னா ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ ரீசனிங்லேருந்து லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக்கல் ரீசனிங் அண்ட் நம்பர் சீரிஸ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டாப்பிக்கை வந்து பார்த்தோம்னா ஸோ ஒர்க் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த கொஷின் பேப்பரில் அந்த 25 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா எந்தெந்த டாப்பிக்லேருந்து அவங்க கேட்டிருக்காங்கன்னு அப்படின்னு சைடில் வந்து பார்த்தோம்னா நோட் பண்ணி வைங்க ஓகேங்களா. ஸோ அந்த கொஷின் பேப்பர்லேயே நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு நோட் மாதிரி வந்து பார்த்தோம்னா ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோ கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா ஆட் பண்ணலாம் ஃபார் எவ்ரி கொஷின்ஸ் ஓகேங்களா. பிகாஸ் இப்போ வந்து பார்த்தோம்னா சீரியஸ்லி
த கொஷின்ஸ் ஆர் வந்து பார்த்தோன்னா வெரி வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டாக கேட்குறாங்க அண்ட் உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா அனலைஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ணி படிங்க. ஸோ இப்போ நம்ம ஜிஎஸ் பாருங்களேன். ஸோ நமக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் 9 யூனிட்ஸ் இல்லையா. ஸோ ஆப்டிடியூட் தனியாக விட்டுருங்க. ஸோ இப்போ நமக்கு 6 தான் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதில் என்னென்ன வந்து பார்த்தோம்னா அவங்க அந்த 3 யூனிட் வந்து பார்த்தோம்னா என்னென்ன கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க எதுவுமே வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் அதோட ஆட் தான் பண்ணியிருக்காங்க. இது நம்ம டீகோட் பண்ணி நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் வச்சுருந்தோம் ஓகேங்களா. ஸோ இப்போது அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2ல் இருந்தது இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா கம்மி பண்ணி அதோட அந்த டாபிக்ஸோடய வந்து பார்த்தோம்னா ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அது போக ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்னே சொல்லிட்டு ஒரு டாபிக் வச்சுருந்தாங்க. தென் ஐஎன்எம்னு தனியாக வச்சுருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ அதை சேர்த்து வந்து பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்னே வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்ததை இந்தியன் எக்கானமியோட வந்து பார்த்தோம்னா கனெக்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ ஒய் தே கனெக்டட் லைக் திஸ் அப்படின்றதும் நம்ம வந்து பார்த்தோம்னா பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன். ஸோ அதே மாதிரி இந்த டாப்பிக்லேருந்து நான் இவ்வளோ கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்க போகிறதா வந்து பார்த்தோம்னா அவங்க சொல்லிட்டாங்க ஓகேங்களா. அப்போது நாம் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், வெயிட்டேஜ் எதுக்கு வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கோ ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா வெயிட்டேஜ் கொடுத்துட்டு வந்து பார்த்தோம்னா படிக்கிறது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஓகேங்களா. ஸோ பிகாஸ் வந்து பார்த்தோம்னா இந்த சப்ஜெக்ட்லேருந்து 5 கொஷின் தான் கேட்குறாங்கன்னா ஸோ இந்த 5 கொஷினும் வந்து பார்த்தோம்னா உங்களோட ரேங்க் வேல்யூ வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேங்களா. ஸோ எல்லாரும் பண்ணுற தப்பை பண்ணாதீங்க. இந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கேட்பாங்க, அப்போ இந்த டாப்பிக்கை நம்ம நல்லா படிச்சுக்கலாம், இந்த டாப்பிக்லேருந்து கம்மியாக தான் வருது, இந்த டாபிக் வந்து பார்த்தோம்னா சும்மா அப்படியே பார்த்துட்டு போனால் போதுன்றதெல்லாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஓகேங்களா. ஸோ நிறைய வந்து ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா. பிகாஸ் இது எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட லைஃப் லாங் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா எஜுகேஷன் வந்து பார்த்தோம்னா யூஸ் ஆக தான் செய்யும் ஓகேங்களா. ஸோ அந்த இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்களேன். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஜென்ரல் சயின்ஸில் நான் என்னென்ன படிக்க போகிறேன் அப்படின்றத நம்ம பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர் வந்து பார்த்தோம்னா நம்ம படிக்கிறோம். ஸோ அதே மாதிரி பவர் ஆஃப் ரீசனிங் ஓகேங்களா. rote learning wins conceptual learning ஓகேங்களா. so that is why we always told right the concept is வந்து பார்த்தோம்னா very important ஓகேங்களா. ஸோ அதை தான் அவங்களும் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ rote learningக்கும் கான்செப்சுவல் லேர்னிங்க்கும் வந்து பார்த்தோம்னா இருக்கிற வித்தியாசம் வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் ஓகேங்களா. அது அடுத்து சயின்ஸ் ஆஸ் எ டூல் டு அண்டர்ஸ்டாண்ட் த பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஓகேங்களா. அதே மாதிரி சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு சரின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா நாளைக்கு தவறாக இருக்கலாம் ஓகேவா. ஸோ தட் இஸ் சயின்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா ஆஸ்ட் இன் 2022 குரூப் 1 ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ நான் சயின்ஸில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறேன்னா நாளைக்கு ஒரு விஷயத்தை வேறு மாதிரி நான் ப்ரூவ் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் அதே மாதிரி நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போது இது வரைக்கும் ஒரு காமனான டேர்மாக கொடுத்துட்டாங்களா அவங்க. ஸோ சயின்டிஃபிக் நாலேஜ்லேருந்து ஸோ இது வரைக்கும் அடுத்து பாருங்களேன், நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ், மெக்கானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் எனர்ஜி, எவ்ரிடே அப்ளிகேஷன் ஆஃப் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இப்போ ஹைட்ராலிக் பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஹவு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் வந்து பார்த்தோம்னா அதை அப்லோட் பண்ணுறது ஓகேங்களா. அந்த காரை வந்து பார்த்தோம்னா அப்லோட் பண்ணுறது என்ன பிரின்சிபல் ஓகேங்களா. பிகாஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் எவ்ரிடே அப்ளிகேஷன் ஓகேங்களா. ஸோ அதை தான் அவங்க கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ நியூட்டனோட பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தோம்னா என்ன, எவ்ரிடே லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னென்ன ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஓகேங்களா. ஸோ அதை தான் அவங்களும் கேட்குறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்க ஓகேங்களா. ஸோ அதில் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி படிக்கும் போது ஸோ நமக்கே வந்து பார்த்தோம்னா வி கெட் த கிளாரிட்டி ஓகேங்களா. நம்ம எதை படிக்கலாம், நம்ம எதை வந்து பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கலான்ற தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம எதையுமே ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஓகேங்களா. ஸோ அது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அண்ட் லைட், சவுண்ட், ஹீட், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். பிகாஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தோம்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அது யூபிஎஸ்சி ஆல்சோ கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் திஸ் டாபிக். அண்ட் லேசர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா இருக்குது ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட்ஸ், பேசஸ், சால்ட்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு பெஸ்டிசைட்ஸ் வரைக்கும் கெமிஸ்ட்ரி முடிஞ்சிருது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வி ஹேவ் பயாலஜி ஓகேங்களா. மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஹவு தே எவால்வ்ட் ஓகேங்களா. அது ஜெனட்டிக்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போது ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது ஓகேங்களா. பிகாஸ் இன் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம்னா ஹீமோஃபோலியா பற்றி ஒரு கேஸ் வரும்போது ஜீன் தெரப்பி வாஸ் வந்து பார்த்தோம்னா இது. ஸோ ஹெரிடிட்டரி டிசீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஹவு ஜெனட்டிக்ஸ் இஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ இன்ஃப்ளூயன்சிங் திஸ் ஓகேங்களா. ஸோ அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபிசியாலஜி, நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஹியூமன் டிசீசஸ் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும். அண்ட் என்விரான்மெண்ட் வந்து பார்த்தோம்னா செப்பரேட்டாகவே
நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இது இந்த என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜியில் இருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்குறாங்க. ஓகேங்களா, அந்த பேசிக் என்விரான்மெண்ட் வந்து பார்த்தோம்னா படிங்க. ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் பயோடைவர்சிட்டி, ஓகேங்களா, வாட் இஸ் பயோஸ்பியர், ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியணும். ஸோ முதல்ல என்விரான்மெண்ட்னா என்ன, எக்காலஜினா என்னன்ற டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியணும். ஓகேங்களா, ஸோ அது அதே மாதிரி லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது மாதிரி இருக்கிற அந்த லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ தான் அது வந்து பார்த்தோம்னா அதிகமான மக்களால் பயன்படுறத தான் கேட்பாங்க. ஓகேங்களா, பிகாஸ் 5G பற்றி வந்து பார்த்தோம்னா 6G பற்றி வந்து பார்த்தோம்னா இப்போ இது பண்ணுறாங்க. 6G ஆல்சோ வந்து பார்த்தோம்னா கூடிய சீக்கிரம் கொண்டு வரதா நம்மளோட மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, யூனியன் மினிஸ்டர். ஸோ அதே மாதிரி 5G பற்றி வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா LTE அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா உங்களோட இதில் அந்த டவரில் இந்த சிக்னல் காட்டும் போது கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த LTE பற்றி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, பிகாஸ் தீஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே லைஃப்பில் இதாகுது இல்லையா, ஸோ நம்ம காமனாக கடந்து போயிடும். ஓகேங்களா, ஸோ தே ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் கொஸ்டின்ஸ் ஆன் திஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா, அது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம படிக்கணும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த டாப்பிக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இப்போ மேக்னட்டிசம் பற்றி வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பற்றி வரும்போது வந்து பார்த்தோம்னா we have to read it. ஓகேங்களா, ஸோ ஃபர்டிலைசர், ஓகேங்களா, ஸோ பெஸ்டிசைட் வந்து பார்த்தோம்னா இந்த பெஸ்டிசைடை வந்து பார்த்தோம்னா நம்ம கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்கன்னா we have to give importance for this. ஓகேங்களா, that is the current affairs. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஜெனடிக்ஸில் வந்து பார்த்தோம்னா இது வரும்போது ஸோ இப்போ ஹியூமன் டிசீஸில் வந்து பார்த்தோம்னா ஏதாவது புதுசாக ஒரு ஹியூமன் டிசீஸ் வருதா அண்ட் வாட் டைப் ஆஃப் வேக்சின்ஸ் வந்து பார்த்தோம்னா தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இண்டிஜினியஸ் வேக்சின்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ஸ் முக்கியமாக கொடுங்க. ஓகேங்களா, ஸோ இது என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்தோம்னா இப்போ வரக்கூடிய ஏதாவது நியூ ஸ்பீசிஸ் வந்து பார்த்தோம்னா கண்டுபிடிக்கிறாங்களா இல்லை வந்து பார்த்தோம்னா நியூ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தோம்னா ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்களா. ஓகேங்களா, ஸோ அது இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ஐ கேன் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸாக இருந்தது இல்லையா, ஸோ சேம் திங் தான். இது அப்படியே மிங்கிள் பண்ணி ஒரே இதாக கொடுத்துட்டாங்க அவங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா இதை 5 சப் டாபிக்ஸாக பிரிச்சுருந்தாங்க. ஸோ அதை சேர்த்து ஒரே இதாக கொடுத்துட்டாங்க. இந்த என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜியோட வந்து பார்த்தோம்னா இந்த கரண்ட் ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சயின்ஸ் லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து அதை ஆட் பண்ணாங்க. தட் இஸ் த ஒன்லி சேஞ்ச் தட் இட். ஓகேங்களா, ஸோ நத்திங் வந்து பார்த்தோம்னா அவங்க நியூவாக வந்து பார்த்தோம்னா எதுவுமே பண்ணலை. ஓகேங்களா, நம்ம டீகோட் பண்ணதை அவங்களே டீகோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் இட். ஓகேங்களா, ஸோ அது ஸோ அடுத்த டாபிக் பாருங்களேன். ஸோ ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஸோ இதில் 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்க போகிறதா சொல்கிறாங்க. பட் ஜியோகிராஃபிஸ் வந்து பார்த்தோம்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, பிகாஸ் ஜியோகிராஃபியை வச்சு தான் வந்து பார்த்தோம்னா மற்ற சப்ஜெக்ட்ஸோட பேஸே வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ வாட் டைப் ஆஃப் எக்கனாமிக் வேல்யூ தட் திங் வந்து பார்த்தோம்னா ஹேஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா தட் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனை பொறுத்து தான் வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்ல முடியும் இல்லையா. ஸோ இதில் சேம் கான்செப்ட் தான். லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் பற்றி படிக்கிறோம். மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட், வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா, சாயில், மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம எப்படி டீகோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லொக்கேஷனில் இருந்து யூ கேன் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் யூ கேன் டேக் இட் அஸ் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியாக வந்து பார்த்தோம்னா நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் யூ கேன் கோ வித் எக்கனாமிக் ஜியோகிராஃபி. ஓகேவா, ஸோ சோஷியல் ஜியோகிராஃபின்னு அவனே கொடுத்துட்டான் இதை. ஓகேவா, அதில் பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரேஷியல், லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் அண்ட் மேஜர் ட்ரைப்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும். ஓகேங்களா, இந்த பாப்புலேஷன் டென்சிட்டியை வச்சு தான் வந்து பார்த்தோம்னா தே ஆஸ்ட். ஓகேங்களா, வாட் இஸ் த பாப்புலேஷன் டென்சிட்டி இன் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. குரூப் 1ல் வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் சென்சஸ் வந்து பார்த்தோம்னா டேக்கன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் பாருங்கள். அப்போ இந்த டாப்பிக்கில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வச்சு தான் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதை ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா முடிஞ்சது இல்லையா. ஸோ ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக் ஜியோகிராஃபி இருக்குது, சோஷியல் ஜியோகிராஃபி இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம இந்த டாப்பிக்கை ஃபிசிக்கல் ஜியோகிராஃபின்னு எழுதுங்க. ஓகேங்களா, மார்க் உங்களுக்கு ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ சோஷியல் ஜியோகிராஃபினா இது, எக்கனாமிக் ஜியோகிராஃபினா இது. ஓகேங்களா, ஒய் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் நோன் அஸ் எக்கனாமிக் ஜியோகிராஃபி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கான ரீசன் வந்து பார்த்தோம்னா கண்டுபிடிங்க. ஓகேங்களா, ஸோ அது ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோகிராஃபியில் நேச்சுரல் கலாமிட்டி. ஓகேங்களா, ஸோ அதில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ நவ் ஹவு வி ஆர் கோயிங் டு மேனேஜ் அ டிசாஸ்டர். ஓகேங்களா, ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதில் என்னென்ன மெஷர்ஸ் இருக்குது,
முன்னாடியே வந்து டிசாஸ்டர் வரத்துக்கு முன்னாடி என்ன மெஷர்ஸ் எடுக்கிறோம், ஸோ வர டைமில் என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கிறோம், ஸோ ஆஃப்டர் டிசாஸ்டர் ஹவ் வி ஆர் டேக்கிங் த மெஷர்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த 3 இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் அப்ரோச் பண்ணுங்க. அடுத்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ அதோட ரீசன்ஸ் என்ன அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அது அண்ட் கிளைமேட் சேஞ்ச், கிரீன் எனர்ஜி, ஜியோகிராஃபிக்கல் லேண்ட்மார்க்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த கிளைமேட் சேஞ்ச், கிரீன் எனர்ஜி இருந்தது இல்லையா. ஸோ இந்த ஜியோகிராஃபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் மட்டும் நமக்கு கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல இருந்து இப்போ புதுசாக ஜியோகிராஃபி கூட ஆட் பண்ணிட்டாங்க. அங்கே ஜியோகிராஃபிக்கல் லேண்ட்மார்க்ஸ்னு இருக்கும். ஸோ இது ஜியோகிராஃபி கூட ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து இதில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ் யாராவது நியூஸில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸாக கேட்க போகிறாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து பார்த்தோம்னா நியூஸில் வருதுன்னா ஸோ அதை பற்றி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ பெங்கால் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்துச்சு இல்லையா. ஸோ இதில் வந்து யார் இந்த புயலுக்கு பேர் வச்சாங்க, இந்த புயல் பேர் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க. ஓகேங்களா. வாட் இம்பாக்ட் இட் ஹேட். ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அப்போ நம்ம இங்கே டிசாஸ்டர் இதில் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இதாக இருக்கும், திருப்புகழ் கமிட்டியோட ரிப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்களா அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஜஸ்ட் கோ அண்ட் ரீட் ஃபார் தட் அண்ட் வாட் ஆர் த வந்து பார்த்தோம்னா மெஷர்ஸ் வி ஆர் ஹேவிங். ஓகேங்களா. ஸோ இப்போ சிண்டாய் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தோம்னா இருக்குது அண்ட் இந்தியா இஸ் வந்து பார்த்தோம்னா ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. வாட் டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் தேர் வந்து பார்த்தோம்னா சீக்கிங். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான நியூஸஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அப்போ அந்த டாப்பிக்கோட ஸ்டாட்டிக் போர்ஷன் படிச்சுட்டு we have to வந்து பார்த்தோம்னா look for the dynamic portions. ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த கரண்ட் அப்டேட் ஆன் திஸ் டாபிக். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் போர்ஷன் தெரியணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்களேன். ஸோ ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் மூமெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா படிக்கும் போதே யூ ஜஸ்ட் கோ வித் history, culture, heritage. ஓகேங்களா. அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ யூ ஆர் ரீடிங் அட் த இந்தியன் லெவல் அண்ட் தட் இஸ் ஃபார் த தமிழ்நாடு லெவல். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த மேஜர் டிஃப்ரென்சஸ். அண்ட் நீங்கள் இப்போ இதையும் அதையும் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி படிங்க. ஓகேங்களா. ஸோ முன்னாடி வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போதே ஸோ இதுவும் அந்த ரெண்டுமே டாபிக் கனெக்ட் பண்ணி தான் படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதில் அவங்க நிறைய பேர் அந்த என்ன சொல்கிறது உங்களுக்கு ஸோ இதில் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா விட்டுருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ரிலவன்ஸ் டு சோஷியல் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸோ இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, நேஷனல் ரினைசன்ஸ், இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ரூல். ஓகேங்களா. ஸோ இந்த இது ஸோ அது போக சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இந்த சோஷியோ கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர். ஓகேங்களா. இதெல்லாம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஏஜ் ஆஃப் விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம்ஸ் வரைக்கும் மட்டும் படிச்சிருந்தாங்க. பட் தீஸ் ஆர் ஆல் வந்து பார்த்தோம்னா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேங்களா. ஒய் இந்தியா as a செக்யூலர் ஸ்டேட்டாக நம்ம ஏன் சொல்கிறோம், அந்த காலத்தில் அரசர்கள் யாராவது செக்யூலராக இருந்திருக்காங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் வை வி ஆர் லுக்கிங் ஃபார் அக்பர். ஓகேங்களா. அண்ட் அசோகா. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரியான இதுவும் நமக்கு வந்து பார்த்தோம்னா தெரியணும். ஓகேங்களா. ஸோ அது ஸோ இப்போ இதில் பாருங்களேன். ஸோ அப்போ நம்ம படிக்கும் போதே வி ஹாவ் டு வந்து பார்த்தோம்னா just don't start with Indus Valley civilization. ஓகேங்களா. you have to start with the pre-history. ஓகேங்களா. ஸோ அப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஆரியன்ஸ் பற்றி படிங்க, ஏர்லி வேதிக் படிங்க, லேட்டர் வேதிக் படிங்க. ஸோ அதுக்கப்புறம் மௌரியாஸ் பற்றி படிங்க. மகஜன ஸ்பாடாஸ் இருக்காங்க முன்னாடி, புத்திசம், ஜெயினிசம், மௌரியாஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹவு இது வந்து பார்த்தோம்னா வெஸ்டர்ன் இது வந்து பார்த்தோம்னா உள்ள வராங்க. ஸோ இது எல்லாமே நம்ம படிக்கணும். ஓகேங்களா. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறம் எடுத்த உடனே குப்தாஸ் போயிட்டோம்னா முன்னாடி என்ன இருந்துச்சு, வாட் டைப் ஆஃப் சொசைட்டி தே ஹேட். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் குப்தாஸோட பீரியடில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க, அந்த டைமில் எப்படி சொசைட்டி இருந்தது எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிறத மட்டும் பார்க்காதீங்க. உங்களை ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம்னா பழசை நம்ம தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னா அந்த பழசில் பண்ண தப்பை இப்போ பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் தான் அதையும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஓகேங்களா. ஸோ டோன்ட் ஸ்கிப் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா. ஸோ அது ஸோ பாமினி கிங்டம்ஸ் வரைக்கும் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. அடுத்து வந்து பார்த்தோம்னா நேஷனல் ரெனைசன்ஸ். ஓகேங்களா. மறுமலர்ச்சி. அதில் இயர்லி அப்ரைசிங் என்னென்ன அகைன்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ரூல். ஓகேங்களா. ஸோ அது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட இது எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் திஸ் டைப் ஆஃப் வந்து பார்த்தோம்னா இந்த லீடர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், விஓசி, ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி. ஓகேங்களா. இந்த மகாத்மா காந்தி பற்றி சொல்லும் போது வந்து பார்த்தோம்னா எஸ்டர்டே வந்து பார்த்தோம்னா there was a ஒடிசா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் நடந்தது. ஓகேங்களா. ஒடிசாவில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் நடந்தது. ஸோ அதோட கொஷின் பேப்பரை செட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் there was a question. ஓகேங்களா. அண்ட் மகாத்மா காந்தி. இந்த மகாத்மா காந்தி அப்படிங்கிற டைட்டில் வந்து பார்த்தோம்னா எப்போ காந்திஜிக்கு வந்து பார்த்தோம்னா கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. 4 ஆப்ஷன் இருந்தது. அதில் 4th ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா நெவர் அஃபீஷியலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது. திஸ் இஸ் த கரெக்ட். ஓகேங்களா.
ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் ஆர்டிகல் 18 ரைட், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ அதுக்கு கீழே இந்த மாதிரி டைட்டில்ஸ் வந்து பார்த்தோம்னா வச்சுக்க கூடாதுன்னு தான் இருக்குது. ஓகேங்களா. சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 1944 வந்து பார்த்தோம்னா ஹி கால்ட் ஹிம். ஓகேங்களா. ஸோ அது பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா அஃபிஷியலி டிடன்ட் ரெகக்னைஸ் தட் டைட்டில். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த கீ ஆன்சர் ஃப்ரம் த ஒடிசா கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அது இதையும் வந்து பார்த்தோம்னா நோட் பண்ணி வைங்க. ஓகேங்களா. ஸோ அது மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன் 2021 குரூப் 1ல் வந்து பார்த்தோம்னா அவரை பற்றி நிறைய ஒரு 2-3 கொஸ்டின் இருந்தது. அந்த 2-3 கொஸ்டின்லையுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா தே ஆர் நியூ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா. தே ஆர் நாட் மென்ஷன்ட் இன் எனி புக்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து நோட் பண்ணி வைங்க. ஸோ அடுத்து தந்தை பெரியார், ராஜாஜி, ஓகேங்களா, சுபாஷ் சந்திர போஸ், ஓகேங்களா, ரவீந்திரநாத் தாகூர் அண்ட் அதர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அகிடேஷன். ஓகேங்களா. growth ஆஃப் சத்யாகிரகா அண்ட் மிலிட்டன்ட் மூமெண்ட்ஸ், கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன் பற்றி, சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் த சோஷியோ கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ முன்னாடி வந்து பார்த்தோம்னா இதுக்கு சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு கீழே இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா. இப்போ இது அவங்க கீழே அப்படியே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கல்ச்சர்லேயே கொடுத்துட்டாங்க அவங்க. ஓகேங்களா. இந்த கல்ச்சர் ஹிஸ்ட்ரி படிக்கும் போது ஸோ அந்த கல்ச்சர் எப்படி ஒரு பேட்டர்னுக்கும், அதாவது ஒவ்வொரு பீரியடுக்கும் எப்படி சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அன்னைக்கு இருந்த கல்ச்சர் தான் இப்போ இருக்கா அப்படின்ற கேள்வியும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் வாட் த கல்ச்சர் இஸ். ஓகேங்களா. இன் GS1 வந்து பார்த்தோம்னா யூ ஹாவ் UPSCயில் த சொசைட்டி பற்றி ஒரு டாபிக் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேங்களா. ஸோ அது அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம், இந்தியா as a secular state, social harmony, prominent personalities in various ஸ்பியர்ஸ். ஓகேங்களா. ஆர்ட், சயின்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலாசபி. ஓகேங்களா. நம்ம அங்கே கரண்ட் இவெண்ட்ஸில் படித்தோம் இல்லைங்களா. ஸோ அதே தான் அவங்க இங்கே ஆட் பண்ணிட்டாங்க அதை. ஓகேங்களா. ஸோ அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்தியன் பாலிட்டி. ஓகேங்களா. ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. வை வி நீட் ஏ கான்ஸ்டிடியூஷன் அண்ட் வாட் இஸ் த ப்ரியாம்பிள் அண்ட் சேலியன் ஃபியூச்சர்ஸ், யூனியன், ஸ்டேட் அண்ட் டியூட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், DPSP, executive, legislature. Here you have to know the difference between what is executive and legislature. Okay, because in Article 21 right to life and personal liberty la procedure established by law வந்து பார்த்தோம்னா it is only வந்து பார்த்தோம்னா against the executive action of the state. Okay, not the legislature action. Okay, due process of law only வந்து பார்த்தோம்னா take action against the legislature. Okay, this question was also வந்து பார்த்தோம்னா yesterday on the இதில் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ வி ஹேட் எ செப்பரேட் கிளாஸ் ஃபார் தட். ஓகேங்களா. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் கவர்மெண்ட்ஸ் என்ன, பஞ்சாயத்து ராஜ் என்ன. இப்போ குரூப் 1ல கூட வந்து பார்த்தோம்னா பாலிட்டியிலிருந்து 73rd அமெண்ட்மெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அது ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ், எலெக்ஷன், ஜுடிஷியரி இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா, கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ். ஓகேங்களா. இன் குரூப் 2 2023ல ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் பற்றி 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அது லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா, RTI பற்றி. ஓகேங்களா. எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா வந்து பார்த்தோம்னா இட் வாஸ் இன் கரண்ட் இவெண்ட்ஸ். ஓகேங்களா. இட் வாஸ் ஆடட் ஹியர். ஓகேங்களா. அது ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது சம்மந்தமாக இப்போ சிட்டிசன்ஷிப் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசாம் அக்காட்டில் வந்து பார்த்தோம்னா செக்ஷன் 60 ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து பார்த்தோம்னா அப்ஹோல்ட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அது ஃப்ராட்டர்னிட்டி. ஓகேங்களா. ஸோ தே கேன் ஆஸ்க் கொஸ்டின் லைக் திஸ். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ரீட் திஸ். ஓகேங்களா. ஸோ இந்த இது ஸோ அடுத்து யூனிட் 5ல பாருங்களா, இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஓகேங்களா. ஐ டோல்ட் யூ when we will வந்து பார்த்தோம்னா we have a good administration we can expect a development. ஓகேங்களா. ஸோ otherwise we cannot expect development. ஓகேங்களா. ஸோ அது இதில் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஓகேங்களா. இப்போ இந்திய பொருளாதாரத்தோட இயல்பு எப்படி இருக்குது, வாட் இஸ் the merits of it and what are the demerits of it. ஓகேங்களா. what is the strength of it and what is the weakness of it. ஓகேங்களா. ஸோ அது அண்ட் 5-year plan models அதை பற்றி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறீங்க. பிளானிங் கமிஷன் அண்ட் நிதி ஆயோக், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளானிங் கமிஷன் அண்ட் நிதி ஆயோக். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் டோன்ட் கோ ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா வென் நிதி ஆயோக் வாஸ் ஸ்டார்டட். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ். ஓகேங்களா. வை வி சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியை இது பண்ணிட்டு நிதி ஆயோக்ன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். அண்ட் தேர் இஸ் சோ மச் கிரிட்டிசிசம் ஆன் நிதி ஆயோக். ஓகேங்களா. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் மேலே கூட அந்த அளவுக்கு கிரிட்டிசிசம் இல்லை. பட் நிதி ஆயோக் வந்து பார்த்தோம்னா ஃபெடரலிசம்காக கொண்டு வந்தாலும் தேர் வாஸ் மச் மோர் கான்ட்ரவர்சிஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் எல்லாமே நமக்கு தெரியணும். ஓகேங்களா. ஸோ அது ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ. ஓகேங்களா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இதுலையுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு கரண்ட் இவெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா
யூ கேன் இப்போ 26th கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க இல்லையா. ஸோ அது ரகுராம் ராஜனோட ஐடியாஸ் படிங்க, தோசானாமிக்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா நேற்று வந்து பார்த்தோம்னா நம்மளோட சஞ்சய் மல்ஹோத்ரா ஆர்பிஐ கவர்னர் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தோம்னா இப்போது நான் நேற்று வந்து பார்த்தோம்னா பார்க்கும்போது யூடியூப்பில் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் டைமில் அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ இருந்தது ஓகேங்களா. ஸோ அதில் அவரோட சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது ஹீ டோல்ட் 4 lakhs per year அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா சொன்னார். பட் ஹீ ஹேட் எ ஹவுஸ் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் அலாட் பண்ணுற ஹவுஸ் வந்து பார்த்தோம்னா மும்பையில் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா அங்கே தான் இருக்குது. ஸோ தட் ஹவுஸ் காஸ்ட் 450 crores ஓகேங்களா. ஸோ அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார் ஓகேங்களா. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக இருந்தது ஓகேங்களா. ஸோ அது அண்ட் ஹீ டோல்ட் மெனி எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. அண்ட் ஹி ஆல்வேஸ் சஜஸ்ட் ஃபார் த வந்து பார்த்தோம்னா லோ இன்ஃப்ளேஷன் அண்ட் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்டும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உர்ஜித் பட்டேல் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்தார் ஆஃப்டர் சக்திகாந்த் தாஸ் அண்ட் நவ் வி ஹேவ் சஞ்சய் மல்ஹோத்ரா ஓகேங்களா. பட் ரகுராம் ராஜன் வந்து பார்த்தோம்னா அவரோட பாலிசிஸ் வந்து பார்த்தோம்னா ரியலி இன்ஸ்பயர்ட் ஓகேங்களா. பிகாஸ் ஹிஸ் இன்டர்வியூஸ் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருந்தது ஓகேங்களா. அவரோட ஐடியாஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு நல்ல மார்க்ஸும் கிடைச்சது ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் இட் ஓகேங்களா. அந்த இன்டர்வியூஸ் பாருங்கள் அண்ட் ஜஸ்ட் கம்பேர் ஓகேங்களா. ஹவு ஹிஸ் பாலிசிஸ், டோன்ட் லுக் ஃபார் தட் பர்சன் ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் ஹிஸ் ஐடியா அந்த எக்கானமி, இந்தியன் எக்கானமி அண்ட் ஹவு த ப்ரெசன்ட் ஆர்பிஐ கவர்னர் வந்து பார்த்தோம்னா ஹேஸ் வியூஸ் ஓகேங்களா. ஸோ அதை பாருங்கள். அண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நவ் வி ஹேவ் த 16th ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் தே ஆர் வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் மெனி ஸ்டேட்ஸ் ஓகேங்களா. ஸோ அது அண்ட் ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், திஸ் இஸ் த மெயின் கான்ட்ரவர்ஷியல் டாபிக் ஓகேங்களா. ஸோ ஹவு தே ஆர் ஷேரிங் இட் அண்ட் ஜிஎஸ்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஓகேங்களா. ஸோ அது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஓகேங்களா. ஸோ ஃபார் திஸ் யூ ஹேவ் டு ரீட் ஜியோகிராஃபி ஓகேங்களா. அது அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் ஓகேங்களா. ஸோ முன்னாடி அக்ரிகல்ச்சரில் அவுடேட்டட் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது, டெக்னாலஜி இல்லாமல் கூட இருந்தது. இப்போயும் அவுடேட்டட் டெக்னாலஜிஸ் நிறைய இருக்குது. அண்ட் வாட் இஸ் த லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ அது வி ஹேவ் டு நோ திஸ். அண்ட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத், ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் ஓகேங்களா. பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா கூட அதுக்கு கீழே கொண்டு வரலாம். அது சோஷியல் ப்ராப்ளம்ஸ், வாட் இஸ் த சோஷியல் ப்ராப்ளம் ஓகேங்களா. ஸோ பாப்புலேஷன் நம்ம அங்கே ஜியோகிராஃபியில் படித்தோம் இல்லையா, பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேங்களா. ஸோ எஜுகேஷனில் என்ன, ஹெல்த்தில் என்ன, எம்ப்ளாய்மெண்ட் பாவர்ட்டி ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம படிக்க தான் போகிறோம். அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஹியர் அந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் கம்பேரிங் இட் த country states ஓகேங்களா. ஸோ அது அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் ஓகேங்களா. ஹியர் த வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்க்கும்போது ஜஸ்ட் give more importance for the vulnerable sections of the population ஓகேங்களா. ஸோ அது அண்ட் ரேஷனல் பிஹைண்ட் த ரிசர்வேஷன் பாலிசி ஓகேங்களா, இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான நியாயங்களும் ஓகேங்களா. ஸோ அது அண்ட் ஆக்சஸ் டு த சோஷியல் ரிசோர்சஸ், economic trends in Tamil Nadu, role and impact of social welfare schemes in the socio-economic development of Tamil Nadu, social justice and social harmony as the cornerstone of socio-economic development. சமூக நீதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சமூக முன்னேற்றத்திற்கு முக்கியமான ஒரு காரணமாகவே இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் ஓகேங்களா. இங்கே என்ன மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது அண்ட் என்ன மாதிரியான ஹெல்த் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கணும். அண்ட் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இம்பாக்ட்ஸ் ஆன் எக்கனாமிக் க்ரோத் ஓகேங்களா. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். இங்கே என்ன மாதிரியான ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர் இருக்குது, அதை வச்சு அந்த பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது ஓகேங்களா. இஃப் யூ டேக் யுவர் ஓன் டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா. ஸோ கிருஷ்ணகிரி எடுத்துக்கும் போது இந்த ஜியோகிராஃபியில் எது ஈஸியாக கிடைக்கும் அண்ட் வாட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி திஸ் டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு, பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். த பப்ளிக் ஹாவ் டு பி அவேர் ஓகேங்களா. ஸோ அது welfare oriented government schemes and their utility, problems in public delivery system, because PDS பற்றி இப்போ மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க, அண்ட் கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா. ஸோ இது சம்மந்தமாக வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஓகேங்களா. ஸோ பெரிய சேஞ்சே எதுவுமே இல்லை ஓகேங்களா. ஸோ அது அண்ட் யூனிட் 6 ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. திஸ் பார்ட் ஹாஸ் 20 கொஷின்ஸ். அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, அது சம்மந்தமான ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ பழைய அந்த தொன்மையான கண்டுபிடிப்புகளுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ வாட் டைப் ஆஃப் எக்ஸ்கவேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ணும்போது ஸோ அந்த டைமில் யார் அதை ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க அண்டு அந்த அந்த எக்ஸ்கவேஷன் சைட்டை எதோட கம்பேர் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இவ்வளோ முன்னோர்களாக இருந்தும் வந்து பார்த்தோம்னா ஸ்டில் வி ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் அந்த சோஷியல் இன்ஜஸ்டிசஸ் ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இருக்கிற ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ப்ராப்ளமே தான், நன்மையை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறது, தீமையெல்லாம் அப்படியே அங்கேயே வச்சுக்கிறது ஓகேங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதையும் பாருங்கள்.
அண்ட் சங்கமேஜ்லேருந்து கான்டெம்பரரி டைம்ஸ் வரைக்கும் இருக்கிற தமிழ் லிட்ரேச்சர், திருக்குறள், சிக்னிஃபிகன்ஸ் ஆஸ் எ செக்யூலர் லிட்ரேச்சர், ரிலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப், இம்பேக்ட் ஆஃப் திருக்குறள் அண்ட் ஹியூமனிட்டி. அண்ட் நவ் தமிழில் வந்து பார்த்தோம்னா திருக்குறளில் 20 அதிகாரங்கள் சேர்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்டு ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள்ன்ற மாதிரி 20 அதிகாரத்துக்கு 200 குறள் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை நம்ம நல்லா படிக்கும் போதே ஸோ இந்த டாபிக்ஸையும் வந்து பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்தோம்னா ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அது அண்ட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகேங்களா. இயர்லி அகிடேஷன்ஸ் ஐ டோல்ட் யூ ரைட், இந்த குமாரசாமி நாயக் கொஷினான் வந்து பார்த்தோம்னா பாளையக்காரர்ஸ். ஓகேங்களா. ஸோ அது ரோல் ஆஃப் விமன் எப்படி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அவங்களோட ரோல் என்னவா இருந்துச்சு. அண்ட் எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி வந்து பார்த்தோம்னா கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பார்த்தோம்னா இட்ஸ் நாட் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட் இஸ் எ சோஷியல் மூவ்மெண்ட் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் தட் கொஷின் வாஸ் வந்து பார்த்தோம்னா ரியலி நைஸ். அண்ட் growth ஆஃப் ரேஷனலிசம். ஓகேங்களா. ஸோ அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அண்ட் திராவிடியன் மூவ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் அண்டர்லைங் போத் திஸ் மூவ்மெண்ட்ஸ். ஓகேங்களா. கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தந்தை பெரியார் அண்ட் பேரறிஞர் அண்ணா. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா தமிழ் சிலபஸ் வந்து பார்த்தோம்னா தமிழ் ஸ்டாஃப் வந்து பார்த்தோம்னா டீகோட் பண்ணுவாங்க. ஐ ஹோப் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷில் சொன்னதே கிளியராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதையும் படிங்க. ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனல் சொல்கிறாங்களா, அதுக்காக அப்படி படிக்காதீங்க. பட் நமக்கு கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா தெளிவாக தெரியணும். ஓகேங்களா. ஸோ தமிழ்லையும் இதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பெரிய சேஞ்சஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு அவங்க கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ அந்த டாப்பிக்கை டீகோட் பண்ணி எதோட எதை கனெக்ட் பண்ணால் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக இருக்குன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் நமக்கு இதில் புதுசாக கொடுத்தது என்னன்னா, இந்த டாப்பிக்லேருந்து நான் இவ்வளோ கொஷின்ஸ் கேப் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. பிஃபோர் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த டாப்பிக்லேருந்து கம்மியாக கேட்பாங்க, ஸோ இந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கேட்பாங்கன்னு படிக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை எப்பயுமே ஹார்ட் காப்பியை தயவு செஞ்சு கையில் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டெய்லி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா. புதுசாக என்ன டெஸ்ட் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாலும், இப்போ மற்ற ஸ்டேட்லேருந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸோட கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாலும் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே உங்களோட நாலேஜ் கேதரிங் தான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸோ ஜஸ்ட் டோன்ட் blindly follow any person. ஓகேங்களா. ஸோ we are வந்து பார்த்தோம்னா ரேஷனல் பர்சன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தோம்னா ரேஷனலிசம் பற்றியே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ திருக்குறளே ஒன்று இருக்குல்ல, நல்லதா, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஓகேங்களா. யார் என்ன சொன்னாலும் அது கரெக்டாக இல்லையா நம்ம தான் யோசிக்கணும். ஓகேங்களா. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போவாங்க, நம்ம கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணியிருந்தாலே இவ்வளோ பிரச்சனை வந்து பார்த்தோம்னா வந்திருக்காது. ஓகேங்களா. ஸோ பட் அது நம்ம யோசிக்கிறதே இல்லை, என்ன பண்ணுறது, அவங்க சொல்கிறத தான் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ பிகாஸ் நமக்குன்னு ஒரு ரேஷனல் திங்கிங் இருக்குது. ஓகேங்களா. எது நல்லது எது தப்பு அப்படின்றது நமக்கும் தெரியும். ஓகேங்களா. யாரும் தெரிஞ்சே தப்பு பண்ண போகிறது இல்லைல்ல. ஸோ அப்போது அந்த இதையும் வந்து பார்த்தோம்னா பேசியிருந்தால் இவ்வளோ பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அதுதான் எதுக்கு சொல்ல வருதுன்னா, ஸோ அப்போ யார் என்ன இது பண்ணாலும் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா we have to work for ourselves. ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த டாபிக் வந்து பார்த்தோம்னா அது கரெக்டா அப்படின்றத வந்து பார்த்தோம்னா நீங்கள் இது பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் யோசிங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்டாண்டர்டான சோர்ஸஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் புக் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ்க்கு ஸ்கூல் புக் படிங்க. ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்து பார்த்தோம்னா அஃபீஷியலாக கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா அவங்களோட பாலிசிஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸை வெளிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது. ஓகேங்களா. ஏர் இந்தியா நியூஸ் வந்து பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாண்டர்டான நியூஸ் பேப்பர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா. பிகாஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் தினமணிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்ஐசி அந்த ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்தார். அதில் 18 to 70 years தான் வந்து பார்த்தோம்னா ஏஜ். ஓகேங்களா. 18 to 50 yearsனு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது செகண்ட் டே நியூஸ்லேயே வந்து பார்த்தோம்னா அவங்க 80 to 50 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இதை படிச்சுட்டு போய் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோம்னா எழுதுனாங்கன்னா யாருக்கு லாஸ், நாளைக்கு நான் போயிட்டு இது சொல்ல முடியுமா. ஸோ அப்போ அந்த மாதிரியான வெப்சைட்டை நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து கிராஸ் செக் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மார்க் டெஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு எடுத்தாலும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த கல்வி அப்படிங்கிறது அந்த வேலைங்கிறது நமக்கானது மட்டும் கிடையாது, இது சொசைட்டிக்கானது. ஓகேங்களா. ஸோ அதையும் மனசில் வச்சு கொஞ்சம் படிங்க. ஓகேங்களா. ஸோ சிலபஸ் அவங்க ஈஸியாக நமக்கு டீகோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களும் நம்ம கிட்டேருந்து வந்து பார்த்தோம்னா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து பார்த்தோம்னா இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இதை வந்து பார்த்தோம்னா நம்ம தான் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக புரிஞ்சு நம்ம கரெக்டாக வந்து பார்த்தோம்னா தெளிவாக பிளான் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா. ஸோ டோன்ட் கோ ஃபார் வந்து பார்த்தோம்னா இது மட்டும் படித்தா போதும், இப்படி மட்டும் படிங்க, இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அவங்களே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வந்து பார்த்தோம்னா ஒர்க் பண்ணி பாருங்கள், இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா. ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோம்னா எவ்ரி ஆஸ்பிரண்ட் ஹாஸ் டு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் டவுன்லோட் த சிலபஸ் அண்ட் கீப் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். ஓகேங்களா. நிறைய கொஷின் சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த அட்வைஸ் மாதிரி கிடையாது.
ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக சொல்கிறது ஓகேங்களா. பிகாஸ் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வி ஆர் பிளானிங் டு வந்து பார்த்தோம்னா ஹாவ் சம் ஆஃப் த இப்போது மெயின்ஸ் எழுதிட்டுருக்கவங்க அண்ட் யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா மெயின்ஸ் கிளியர் பண்ணவங்க ஓகேங்களா. ஸோ அது ஸோ குரூப் ஒன்ல வந்து பார்த்தோம்னா மெயின்ஸ் எழுதி முடித்தவங்க ஓகேங்களா. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் ஓகேங்களா. ஏன்னா ஒரு பர்சனோட வியூவே வந்து பார்த்தோம்னா கேட்டுட்டு இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. ஐ ஹாவ் ஏ டிஃப்ரெண்ட் வியூ ஆன் த கொஷின் அண்ட் தட் பர்சன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் வியூ ஆன் த கொஷின் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா அவங்களோட வியூவும் கேட்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி வேறு பிளானிங் ஓகேங்களா. ஸோ நிறைய மெயின்ஸ் எழுதின கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ கொண்டு வந்து ஸோ அவங்களோட அந்த ஐடியாஸ் கொடுக்கலான்ட்டு ஓகேங்களா. ஸோ அதுவும் நாங்கள் இப்போது ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ அது இப்போ போஸ்டிங்கில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் அண்ட் இப்போது மெயின்ஸ் எழுதிட்டு இருக்கிறவங்க அண்ட் ரிசல்ட் வந்தவங்க ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களோட ஐடியாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஏதாவது வந்து பார்த்தோம்னா டவுட்ஸ் இருந்தால் வந்து பார்த்தோம்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேங்களா. வி ட்ரை டு வந்து பார்த்தோம்னா கிளாரிஃபை ஓகேங்களா. ஸோ ப்ளீஸ் வந்து பார்த்தோம்னா கோ த சிலபஸ் வந்து பார்த்தோம்னா சிலபஸை நீங்கள் நல்லா டீகோட் பண்ணி இன்னொரு வாட்டி வந்து பார்த்தோம்னா போங்க ஓகேங்களா. ஸோ திரும்ப வந்து பார்த்தோம்னா நாளைக்கு கிளாஸில் வந்து பார்த்தோம்னா சந்திக்கலாம். அண்ட் அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒடிசாவோட கொஷின் பேப்பர் வந்து பார்த்தோம்னா பார்க்குற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ஓகேங்களா. ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ இதோட தமிழ் வெர்ஷன் வந்து பார்த்தோம்னா ஈஸி தான் ஓகேங்களா. ஸோ தமிழ்லையும் இதே தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை. பட் தமிழ் வந்து பார்த்தோம்னா நிறைய சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா ப்ளீஸ் அந்த சிலபஸை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தோம்னா பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஆல் த பெஸ்ட் ஓகே அண்ட் தேங்க்யூ.